நம்மிடம் உரையாற்ற வருபவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள். கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் தன்னுடைய பொறியியல் படிப்பை முடித்து பெங்களூருவில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனத்தில் 2.5 லட்சம் ரூபாயில் ஊதியத்தில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மக்கள் பணியின் மீது ஆர்வம் கொண்டு மக்களுக்காக சேவையாற்ற 2022ஆம் ஆண்டு நடந்த TNPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று பெரம்பலூர் மாவட்டத்தில் பயிற்சி சார் ஆட்சியராக பணிபுரிந்திருக்கிறார். தற்பொழுது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரியும் திருமிகு பிரியதர்ஷினி அவர்களை போட்டித் தேர்வு மற்றும் குடிமையியல் தேர்வுகள் குறித்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Thank you for giving me this golden opportunity to our honorable district collector sir. நான் வந்து ஆக்சுவலி என்னோட MP தொகுதி வந்து கள்ளக்குறிச்சி. ஸோ அதனால சார் கூட எனக்கு வந்து 3 months ஒர்க் பண்ணுற நல்ல சான்ஸ் கிடைச்சதுனால பயங்கர கைடன்ஸோட நம்ம சார் கிட்ட வேலை பார்த்ததுனால அங்கே சார் வந்து நம்ம ஆத்தூரில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு சார் ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. இட் ஷோஸ் தட் அவங்க உங்களுக்கு எவ்வளோ டைவர்சிஃபைட் ஃபீல்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்து இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ டிஆர்ஓ சார். நான் வந்து இப்போ ஜென்ரலைஸ்டா சொல்றேன். நமக்கு வந்து 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கண்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலேஜஸ்குள்ள நுழைய போறோம். காலேஜஸ்குள்ள நுழையும் போது நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. சே இன்ஜினியரிங், டாக்டர், டென்டிஸ்ட், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்ரி. அதை நீங்கள் வந்து என்னென்னு நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களோட வீட்டில் ஒரு அக்கா படிச்சிருக்கலாம், அண்ணன் படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தகவல் கேட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா டைவர்சிஃபைடாக வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் அதில் என்ன கவுன்சிலிங் நடக்குது, அதுலேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை நான் எப்போ கரெக்டாக அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து BSc அக்ரினா என்னென்ன காலேஜஸ் டாப் காலேஜஸ் இருக்கு, என்னோட மார்க் என்ன, என்னோட கட் ஆஃப் எந்த அளவுக்கு வருது, அந்த கட் ஆஃப்க்கு நான் எந்த காலேஜ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்பயுமே மல்டிபிள் சாய்ஸஸ் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 12th முடிக்கும் போது என்னோட மார்க் வந்து 1147, என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 194, என்னோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 198.75. 194க்கு வந்து மெடிசனுக்கு நான் ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் மெடிசனுக்கு எனக்கு வந்து கிடைக்கல. மெடிசன் கிடைக்காதப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போனேன், கிடைக்கல. ஸோ அப்படியே வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போனேன். ஏன் நான் இந்த மல்டிபிள் ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா, மை ஃபேமிலி சுச்சுவேஷன் வாஸ் நாட் அஃபோர்டபுள். அவங்களால அஃபோர்ட் பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து கவர்மெண்ட்னா ஓகே, கவர்மெண்ட் எய்டட்னா ஓகே, ப்ரைவேட் காலேஜஸில் சேர்க்க முடியல மெடிசன். ஸோ அதனால் நான் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து இட் வாஸ் கவர்மெண்ட் காலேஜ். அதனால் நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் ஃபீஸே வந்து 6500 அவ்வளோதான். மதுரை காலேஜில் ஸோ வந்து 6500 தான் என்னோட இயர்லி ஃபீஸே. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து 194 எடுக்க முடியுது. பட் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் இன்ஜினியரிங் போய் சூஸ் பண்ணேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லை. எனக்கு வந்து இன்ஜினியரிங் போய் சூஸ் பண்ணுறேன். இன்ஜினியரிங் போய் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் அப்போ தான் நான் கேட்குறேன் வந்து நல்லா இருக்கும். அப்பயும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 2 லைனுக்கும் போயிடலாம் அப்படின்றதுனால நான் இன்ஜினியரிங் போய் சூஸ் பண்ணிட்டு ஈஸி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் வருது. ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் வர்றப்போ ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு வந்து அது ரொம்ப டாப் காலேஜ்ன்றதுனால அரௌண்ட் 300 கம்பெனிஸ் அங்கே வந்தாங்க. வந்து ஸ்லாப் பேசிஸில் இருக்கும். 5 lakhs வரைக்கும் சில கம்பெனிஸ் வரும், 5 to 10 lakhs கம்பெனிஸ் வரும், 10 lakhs above 10 lakhs to 25 lakhsக்குள்ள கம்பெனிஸ் வரும். அப்போ 25 lakhs எங்க டிபார்ட்மெண்ட் அந்த ஒரே கம்பெனி குவால்கம். குவால்கம் இஸ் நத்திங் பட் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நம்ம செல்போன்ஸ் இருக்கிற சிப் இருக்கு இல்லையா, அந்த சிப்பை மேனுஃபேக்சர் பண்ற தி ஒரிஜினல் கம்பெனி பெங்களூர்ல இருக்கு. அந்த குவால்கம்க்கு தான் வந்து அந்த ஹையஸ்ட் பேக்கேஜே எங்களுக்கு குவால்கம்ல அந்த பொறுத்தது சொல்றேன். அந்த தான் வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டே என்னால் கிளியர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆப்டிடியூட் இருந்துச்சு, என்னால் டைமிங் இருந்துச்சு, டைமிங்ல மேட்ச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து சரி செகண்ட் ஸ்லாப் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையும் போது தான் ஹனிவெல்னு சொல்லிட்டு 8.5 பேக்கேஜுக்கு உள்ள வந்தது. அப்பவுமே
ஹனிவெல்மே ஐ வாஸ் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நம்ம எய்ம் பண்ணதுக்கு வெல்கம், ஸோ நம்ம கிடைச்சது ஹனிவெல் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பயுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹனிவெல் போய் சேர்ந்துடுறேன். ஹனிவெல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க 6 months இன்டர்ன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 6 months இன்டர்ன்ஷிப் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 rounds ஆஃப் இன்டர்வியூ நடக்குது. 8 rounds ஆஃப் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே பிளேஸ்மெண்ட் வந்து வருது, நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஐ வாஸ் 0 on கோடிங். நான் ஹார்ட்வேர் ட்ரோன் குவாட்காப்டர் தான் என்னோட ஃபுல் ப்ராஜெக்டே. ஸோ ஃபுல்லாகவே ஹார்ட்வேர் சம்மந்தமாக இன்டர்ன் முடிச்சு சாஃப்ட்வேரில் எடுத்துக்கிறோம். சாஃப்ட்வேரில் நீங்கள் 8 rounds ஆஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 rounds ஆஃப் இன்டர்வியூ 1 month ப்ரிப்பேர் பண்றேன். 1 month அப்பதான் கோடிங் ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி, விஷுவல் ப்ரொஃபஷனல் ஃப்ரீயா இருக்கும், அதை நான் இன்ஸ்டால் பண்ணி அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கோடிங் அந்த காமா செமிகாலன் வைக்கிறது காமா வைக்கிறது அப்பதான் அதை யூடியூப் பார்த்து தான் அப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்னு. அதுக்கப்புறம் 1 month முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 rounds ஆஃப் இன்டர்வியூல பை லக் பை சான்ஸ் பை காட் கிரேஸ் உள்ள போயிட்டேன். அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப கோடிங் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டா அன்னைக்கே கோடிங் அடிக்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அன்னைக்கே பக்கத்துல என்னோட சீனியர்ஸ் இருக்கேன். அப்புறம் 10 daysல என்னோட கோட் வந்து ப்ரொடக்ஷன் போகுது. ப்ரொடக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா அது கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி ஆக போற கோடு. அப்போ 10 daysல நான் ப்ரொடக்ஷன் போற கோடுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நான் ரொம்ப ஃபாஸ்டா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ரொம்ப ஃபாஸ்டா நைட் 12 o'clock 1 o'clock உட்காந்து கோடிங்கே கத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஒரு 3.5 years போச்சு. 3.5 years முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்பதான் என்ன அந்த கோடிங்குள்ள மூழ்கி போனதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1 yearக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நான் அப்போ பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 years எனக்கு ஹனிவெல்லே ஓடி போயிடுச்சு பெங்களூர்ல. அப்புறம் நல்ல ஹைக்கு, நல்ல சம்பளம், நல்ல மேனேஜர், நல்ல டீம், ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல பெங்களூர் சூப்பர் கிளைமேட்டு, ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, என்னோட ஃப்ரெண்டு, நான், இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேரும் ஒன்னா தான் உள்ள வந்தோம். அதாவது என்ட்ரி லெவல்ல ஒன்னா தான் உள்ள வரோம். ஆனா அவங்களுக்கு வந்து யூஎஸ் போற சான்ஸ் கிடைச்சது. H1B விசால யூஎஸ் போறாங்க. எனக்கு H1B விசா மட்டும் தான் கையில இருக்கு, ஆனா நான் யூஎஸ் போல. அப்ப நான் யோசிச்சேன், நம்ம ஒன்னொடத்துக்கும் இப்படிதான் நம்ம கிடைச்சதை வச்சுட்டே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, கிடைச்சதை வச்சு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிட்டே இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் நினைச்சேன். அப்ப நீ உனக்குன்னு ஃபைட் பண்ணவே மாட்டுற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டிஎன்பிசியில என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாலிட்டி ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் எனக்கா தானா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஒரு டைம் நான் வந்து ஒரு 10ஓட 11 இல்லாம ஒரு லட்சத்துல ஒரு பொண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசியில அட் தி ஏஜ் ஆஃப் 26 நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ப்ரிப்பரேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கஷ்டம். பேரலா என்னோட வேலையும் பார்க்க முடியல, பேரலா படிச்சுட்டும் இருக்க முடியல. அப்ப யோசிச்சேன், நான் ஃபர்ஸ்ட் தெளிவா எடுத்த டெசிஷனே அந்த 26 வயசுல என் வேலையை விட்டுட்டு டிஎன்பிசிக்கு படிக்கணும்ன்ற டெசிஷன் தான் ஃபர்ஸ்ட் தெளிவா எடுத்த டெசிஷன். தெளிவா இந்த சென்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சிச்சுவேஷன் நான் எந்த டைரக்ஷன் கடல் மாதிரி எந்த டைரக்ஷன் போனாலும் போயிட்டு இருந்தேன். ஹார்ட்வேரா சாஃப்ட்வேர்னு வந்தப்போ சரி எது நான் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். அப்புறம் இன்டர்ன் ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர். அதுலயும் ஏன்னா எந்த இடத்துல எதை கொடுத்தாலும் பண்ற சக்தி எனக்கு இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் டிஎன்பிசியில சரி இந்த ஒரு அட்டெம்ப்ட் நான் வந்து வெளியில வந்துட்டு படிக்கலாம், ஃபுல்லாவே வெளியில வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை குவிட் பண்றதுக்காக என் மேனேஜர் கிட்ட போய் கொடுக்குறேன். அப்ப என் மேனேஜர் சொன்ன ஒரே பதில், நீங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இந்த வேலையை விட்டுட்டு என்ன அப்படி டிஎன்பிசியில போய் பண்ண போறீங்க, நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் சரி வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுல கால் பண்ணி சொன்னா, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற நீ, அதான் நல்ல சம்பளம் இல்ல, எதுக்கு இந்த வேலையை விட்டுட்டு இந்த இப்போ டிஎன்பிசி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி அது வர ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தானே வருது அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல, இந்த ஒரு அட்டெம்ப்ட் அது நானா தெளிவா எடுத்த டெசிஷன், ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டா கோவிட் லாக்டவுன்னால யாருமே என்னை டிஸ்டர்பே பண்ணல. நான் பாட்டுக்கு ஒரு ரூம்ல லாக் போட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அப்புறம் ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிண்ணா எனக்கும் ஏதோ திறமை இருக்கு அப்படின்னு என் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலி பயங்கர குஷி. சரி ஏதோ எனக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூக்கு போகும்போது தான் ரொம்ப பயம். ஏன்னா ரொம்ப நேரோ கேப்ல இன்டர்வியூ மட்டும் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நான் கடவுள் மேல ஃபுல்லா பாரத்தை போட்டு எப்பப்பெல்லாம் எனக்கு மெயின்ஸ்ல ஹிக்கப்ஸ் வந்தது, எப்பப்பெல்லாம் நான் கம்மியா மார்க் எடுக்க ஆரம்பிச்சேன்னு அப்பப்பெல்லாம் என் மேனேஜரை நினைச்சுப்பேன்.
இதை அவர் என்னை திட்டினார்ல, திருப்பி அவர்கிட்ட நான் போயிட்டு நான் எடுத்த டெசிஷன் கரெக்ட்னு சொல்லணுன்றதுக்காகவே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்டர்வியூ படித்து ஃபுல்லாக உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் வர்றப்பவும் நான் என்னோட ரேங்கை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிட்டு 15th ரேங்க்னு நினச்சிக்கிட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தா நான் ரேங்கை கூட தப்பாக பார்த்துருந்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக பார்த்து சொல்கிறாங்க 6th ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 6th ரேங்க் எடுத்தப்போ தான் எனக்கு தெரியும் 15th ரேங்க் நான் அந்த, ஏன்னா எனக்கு டிஎன்பிசி அதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். டிஎன்பிசி வந்து சீரியல் நம்பர் வைஸ் விட்டுருந்தாங்க. சீரியல் நம்பர் வைஸ் நான் 15th ஆளா வந்திருந்தேன். அதனால சீரியல் நம்பர் 15 வரதுனால நான் 15th ரேங்க் நினைச்சிட்டேன். லாஸ்ட்ல தான் பார்த்தா அது சீரியல் நம்பர் வைஸ் வந்திருக்கு, மார்க் வைஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் திருப்பி கண்ணு நல்லா தண்ணி எடுத்து தூக்க கலக்கத்துல இருந்தனால தெளிவா பார்க்கல. அப்புறம் திருப்பி எடுத்து பார்க்கும் போது 6th ரேங்க் வந்திருந்தேன். அப்புறம் தான் தெரியுது அப்பா பட்ட கஷ்டத்துக்கு பலன் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா. நான் டிஎன்பிசி படிச்சுட்டு ஒரு 1 year வீட்லயே படிச்சுட்டு இருக்கப்பதான் எனக்கு யூபிஎஸ்சின்னு ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கு. டிஎன்பிசி மாதிரி யூபிஎஸ்சி இருக்கு. யூபிஎஸ்சில டைரக்டா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வர முடியும் அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவ்வளோ எக்ஸ்போஷர். நான் பெங்களூர் போயிருக்கேன், ஊர்ல நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனாலுமே எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் தான் இருந்திருக்கு. உங்களுக்கு இப்போவே இவ்வளோ எக்ஸ்போஷர் வந்து நம்ம கலெக்டர் சார் வழியாகவும் டிஆர்ஓ சார் வழியாகவும் அவ்வளோ எக்ஸ்போஷர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. அந்த எக்ஸ்போஷர் என்னால அப்ப வந்து எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு வாய் நிறைய சொல்லுவேன். ஆனா அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் நான் எடுக்கவே இல்லை. நான் என்ன ஸ்டெப் அதுக்குன்னு எடுத்ததே 26 வயசுல தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து அது முன்னாடியே உங்களுக்கு இது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மட்டும் பொருந்துறது இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப நிறைய பேர் ஏஎஸ்க்கு நிறைய பேர் கை தூக்குறீங்க. அப்போ ஏஐக்கு வந்து இது எப்படி பிரிச்சுக்கணும்னா லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்ல பிரிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஏஐல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கோடிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கோடிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க மிஷின்ஸ் கூட பேசி பழகணும். அந்த மிஷின் எப்படி ரியாக்ட் பண்ணுது, நான் என்ன கோடிங் அடிச்சா மிஷின் எனக்கு எப்படி த்ரோ பண்ணுது, அவுட்புட் எப்படி த்ரோ பண்ணுது, அந்த அவுட்புட்டை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவேன். அப்போ லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்னு உங்களுக்கு இருக்கணும். உங்களோட லாங் டேர்ம் கோல் பெரிய ஆள் ஆகுறது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோலா அது 1 yearக்கு இது, 6 monthsக்கு இது. இப்போ உங்களோட லாங் டேர்ம் கோல் ஐஏஎஸ்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, இதான் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலா இருக்க முடியும். அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எப்பயுமே லைஃப்ல வந்து ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். இந்த நிலைமைக்கு இப்போ நான் இருக்கிறதுக்கு எப்பவுமே என்னைக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. அந்த எப்பயுமே பாசிட்டிவாவே இருங்க. எனக்கு நிறைய பேர் வந்து அவ்வளோ பாசிட்டிவா என்னை சுத்தி இருந்தாங்க. என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இனிஷியலா புரிஞ்சுக்கல, ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆப்போசிட் ரூம் அக்கால இருந்து, பக்கத்து ரூம் அக்கால இருந்து, என் ஹாஸ்டல் வார்டன்ல இருந்து, போற இடத்துல எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருந்தது. அவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க, நெகட்டிவ் எனர்ஜி கட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் கூட வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல், ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். நம்ம என்ன இந்த நிலைமைக்கு, இந்த நேரத்துல, இந்த பொசிஷன்ல, நாளைக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா கூட ஆகலாம். ஆனா இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு அப்பா அம்மா கொடுத்த சப்போர்ட். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க உங்க அப்பா அம்மா 12 years 15 years ஆஃப் உங்களோட பிரைம் இம்பார்ட்டன்ட் டைம் உங்களை படிக்க விட்டுருக்காங்க. அதுக்கே நீங்க அவங்க அப்பா அம்மாக்கு நீங்க நன்றி சொல்லணும். அடுத்த கட்டம் நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஒரு 4 yearsல நீங்க நல்லா குரூப் பண்ணி கிளே மாதிரி இருக்கு, நீங்க நல்லா குரூம் ஆகணும். 4 yearsக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்து சொசைட்டியை பாக்குறீங்க அப்படின்னா சொசைட்டி வந்து அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்கும்? மாப்பிள்ள நீ எப்ப வேலைக்கு போற, படிச்சதெல்லாம் போதும், எப்ப வேலைக்கு போற, இதுதான் அவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. அதனால நான் இன்னும் 4 years 5 years தான் உங்களை சும்மா விட்டு வைப்பாங்க. அப்போ அடுத்த வருஷத்துல இருந்து சொசைட்டி உங்களை பார்த்து கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு 6 மாசம் சும்மா இருக்கும், 7வது மாசம் அப்பாவே கேட்க ஆரம்பிச்சிருவாரு, 8வது மாசம் அம்மாவே இது எப்ப வேலைக்கு போய் தொலையும்னு தெரியல அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல 10ஓட 11 இருக்காம ஃபைனல் இயருக்கு முன்னாடியே அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர், இப்போ மெடிசன்னா 5 years இருக்கும், இப்போ இன்ஜினியரிங்னா 4 years இருக்கும். அப்போ 3rd year எண்ட்லயே அதுக்கு நீங்க முடிச்சுக்கணும். மற்றவங்களோட நீங்க எப்பயுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. டிஎன்பிசிக்குமே ரொம்ப பெருசா எதுவுமே பண்ணல, அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் சின்ன மைனர் டிஃபரன்ஸ் காட்டினா போதும். அப்போ நீங்க ஃபைனல் இயர்ல நீங்க உங்களோட வேலைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க விட்டு வெளியில வரும்போதே உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. அப்பாடா ஒரு இடத்துல நான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நான் கஷ்டப்பட்டு 10th முடிக்கும் போது எனக்கு சொன்ன வார்த்தை, அவ்வளவுதான் நல்ல மார்க் எடுத்துட்டு படிச்சுட்டேன், 12th முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு, நல்ல மார்க், இதுக்கப்புறம் என்ன காலேஜ் லைஃப் செட்டில் ஆயிட வேண்டாம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்ட ஒரு வார்த்தை, எந்த இடத்துல வேலை. அப்புறம் அதுக்கப்புறம் 2 yearsக்கு அப்புறம் எனக்கு கிராஜுவேஷன் கூப்பிடுறாங்க. கிராஜுவேஷன் கூப்பிடும் போது கிராஜுவேஷனுக்கு அந்த கிராஜுவேஷன் மாட்டுவாங்களா, வைஸ் சான்சலர் சொன்ன வார்த்தை, நல்ல வேலைக்கு போயிட்டீங்க, ஆனா எத்தனை நாள் இது தாங்கும்னு தெரியல, ஏன்னா அது பிரைவேட் ஜாப். அப்புறம் தான் நினைச்சேன், ஓ அப்போ எப்பயுமே வந்து லைஃப்ல வந்து எந்த ஸ்பாட்ல எதை கொடுத்தாலும் யூ ஷுட் பி ரெடி டு டூ. நான் அந்த 10 பேர் வந்து பண்ணாம இருப்பாங்க, ஆனா ஒரு ஆள் முன் வந்து நான் இதை பண்றேன் மேடம், நான் இதை பண்றேன் சார்னு
ஆல்வேஸ் யூ ஷுட் பி ஃப்ரண்ட் ரன்னர். நான் ஒரு டீம் ஒர்க் இருக்கணும். கூட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தமிழ் மீடியம் உங்கள் காலேஜில் போனதுக்கு அப்புறம் சொல்கிறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியறது கஷ்டமாக இருக்கும். என் கூட நான் ஹனிவெல்ல பிளேஸ்மெண்ட் ஆகும்போது டிசிஎஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3 மாதம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தேன். இங்கிலீஷ் எப்படி பேசுறதுன்னு சொல்லி சூப்பராக பிளேஸ் ஆனாங்க. அவங்க இன்னைக்கு நல்ல லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்க லெவல்ல பண்ண முடியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கிளாஸ் லெவலவா இங்கிலீஷ்ல பேசுறதுனால மேபி புரியாம இருந்திருக்கலாம். நீங்க மாத்தி மாத்தி படிச்சா உங்களுக்கும் நல்ல மனசுல நின்றும், அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும். ஒரு டீம் ஒர்க்கோட இருங்க, டீம் ஸ்பிரிட்டோட இருங்க, கூட இருக்கவங்கள கூட்டிட்டு போகணும். அதான் ஒரு நல்ல டீம் லீடரோட பொறுப்பு. நான் மட்டும் பெரிய ஆள் ஆகணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் அப்படி கிடையாது. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பகிர்ந்துக்கணும், கூட இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும். இது மியூச்சுவலா இருந்ததுன்னா நீங்க இன்னும் நிறைய கத்துப்பீங்க. நான் மட்டும் பெரிய ஆள் ஆனா பத்தாது. என் கூட டிஎன்பிசிக்கு 8 பேர் 9 பேர் நாங்க எல்லாம் ஒன்னா தான் படிச்சோம். 8 பேர் 9 பேருமே இப்போ பிளேஸ்டு, எய்தர் இன் குரூப் 1 சர்வீஸ் ஆர் இன் குரூப் 2 சர்வீஸ். எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டோம். இட் ஷுட் பி a டீம் ஒர்க். நீங்க எப்பயுமே கூட கூட்டிட்டு போகணும். ஏன்னா தனியா எப்பயுமே நடக்கணும். அது சில நேரங்கள்ல எப்பயுமே கூட நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் சப்போர்ட். ஆனா அந்த 8 பேருமே எனக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சாங்க. அந்த 8 பேருமே நான் வின் பண்ணணும்னு நினைச்சாங்க. இன்டர்வியூக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணதுல இருந்து நான் என்ன பேசணும், எப்படி கையாட்டணும் எல்லாமே சொல்லி கொடுத்ததே அவங்க தான். அந்த 8 பேர் நல்லவங்களா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க நல்லவங்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. இட் இஸ் ஏஜ் ஆஃப் டீவியேஷன்ஸ் நிறைய ஆகிற ஏஜ். டீவியேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இன்ஸ்டால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஐசைட் ரொம்ப பாதிப்பாகும். ஏன்னா எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது. நான் டிஎன்பிசிக்கு 2 வருஷம் படிச்சப்போ என்கிட்ட வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்கூல் புக்ஸ் இருந்துச்சு, நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா ஏதாவது ஒரு வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் சும்மா போன் நோடலாம். அதை நான் வேணாம்னு சொல்லல, துறவியா இருக்க சொல்லல. ஆனா அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு திருப்பி அது த்ரோ பேக் ஆகும். நானும் பார்த்தேன் படம் அந்த நேரத்துல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் போன்லேயே டவுன்லோட் பண்ணி போன்லேயே பார்த்துருவேன். ஆனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தாதான் அது திருப்பி உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நீங்கள் எக்ஸாமை ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் அதோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து காட்டும். டீம் ஒர்க்கோட இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் தான். இதை சூஸ் பண்ணி உங்களுக்கு 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொசைட்டி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்க முன்னாடி வைப்பாங்க. எந்த வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், அது உங்களோட டீம் டிட்டர்மினேஷன் பாயிண்ட். யூபிஎஸ்சி இருக்கு, யூபிஎஸ்சிலையும் இன்டர்வியூ, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு இருக்கு, டிஎன்பிசிலையும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு இருக்கு. ஒரு லெவல்லையும் ரிஜெக்ட் ஆனாலுமே நெக்ஸ்ட் ஹோப் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாம்ல 7.5 ரிசர்வேஷன் இருக்கு. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. 7.5 ரிசர்வேஷனை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் டாக்டர் தான் ஆகணும், என்கிட்ட ₹1 கூட இல்ல, நான் திருப்பி எழுதுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் இருந்துச்சுன்னா, நான் என்ன மட்டும் தான் ஃபுல்லா நம்பினேன், என் ஃப்ரெண்ட்ஸை நம்பினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது கேட்பேன். நான் சொல்றதை நான் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சொல்றது கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க என்ன ஆகணும்னு தோணுதோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. திருப்பி உங்களுக்கு நீட் கொடுக்கணும், ரிப்பீட் கொடுக்கணும், இல்ல நான் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா தாராளமா கொடுங்க. பட் ஆனா அதுக்கு நடுவுல வரைக்கும் வர திட்டல நம்ம தான் வாங்கி ஆகணும். அப்போ மனம் தளராதீங்க. திருப்பி நீட்டு நீங்க உங்களோட கட் ஆஃப் 500, 550, 600, 650 இருந்துச்சுன்னா எய்ம் ஃபார் 720. 720 இஸ் தி ஹையஸ்ட் மார்க். அதை தான் நீங்க எய்ம் பண்ணணும். ஆல்வேஸ் எய்ம் ஹை. நீங்க வந்து ஒரு லெவல் மேல தாண்டி எய்ம் பண்ணுங்க. தடிக்கு விழுந்தா கூட ஒரு லெவல் கீழே விழுந்துடலாம். அதனால எப்பயுமே எய்ம் ஹை பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா கெரியர் சூஸ் பண்ணுங்க. என்னை விட பெரிய அதிகாரியா நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.